குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் சரிங்களா. ஃபுல் டிசைன் இல்லாமல் அதில் ஏதாவது முக்கியமான ஒரு சரிங்களா முக்கியமான ஒரு டேட்டாஸை கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையான ஒரு டேட்டாவை மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம சம் பார்க்க போகிறோம். அதுவும் அதே மாதிரி முக்கியமான ஏதாவது ஒரு டேட்டாஸை மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே நோட் எடுத்துக்கோங்க, எழுதிக்கோங்க. ப்ராப்ளம் நம்பர் 10. 80 mm down. Journal bearing. Supports here load of 2800 Newton on a 50 mm dia shaft. The bearing has a radial clearance of 0.05 millimeter and the viscosity of oil is 0.021 kg per meter second at the operating temperature. If the bearing is capable of dissipating 80 joule per second. Heat dissipating கொடுத்துக்கலாம் சரிங்களா. So determine the maximum safe speed. ஸோ ப்ராப்ளம் எழுதியாச்சு. திரும்ப ஒரு தடவை ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோ. 80 mm long journal bearing supports a load of 2800 Newton on a 50 mm diameter shaft. The bearing has a radial clearance of 0.05 millimeter and the viscosity of oil is 0.021 kilogram per meter seconds at the operating temperature. If the bearing is capable of dissipating 80 joule per second, determine the maximum safe speed. ஸோ ஓரளவுக்கு கொஸ்டின் ட்ரீட் பண்ணும்போது உனக்கு என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு நீ நோட் பண்ணிடணும். இருந்தாலும் திரும்ப நான் சொல்கிறேன், கவனிச்சிடும். 80 mm லாங், ஸோ லென்த்து கொடுத்துட்டாங்க. 80 mm லாங்கிறப்போ லென்த்து கொடுத்துட்டாங்க. சப்போர்ட்ஸ் ஏ லோட் ஆஃப் 2800 நியூட்டன் சரிங்களா. ஸோ லோடு கொடுத்துட்டாங்க. நியூட்டன், கிலோமீட்டர் எது வந்தாலும் அது லோடை தான் மென்ஷன் பண்ணுது சரிங்களா. 2800 நியூட்டன் லோடு கொடுத்துட்டாங்க. ஆன் ஏ 50 mm டயாமீட்டர் shaft. ஸோ அப்போ டயாமீட்டர் ஆஃப் த shaft D கொடுத்துட்டாங்க சரிங்களா. the bearing has a radial clearance சரிங்களா. எப்பவுமே டயாமீட்டர் கிளியரன்ஸ் தான் C, இது ரேடியல் கிளியரன்ஸ் 6. இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு டயாமீட்டர் கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். the viscosity of oil, ஸோ viscosity of oil கொடுத்துருக்காங்க சரிங்களா. விஸ்காசிட்டி நல்லா தெரியும், Z ஓட மதிப்பு. ஸோ Z வந்து 0.021 கிலோகிராம் மீட்டர் செகண்ட். எல்லாமே யூனிட்டை நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. If the bearing is capable of dissipating 80 joule per second, heat dissipated கொடுத்துருக்காங்க 80 joule per second கொடுத்துருக்காங்க. Determine the maximum safe speed. Determine the maximum safe speed எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. அப்போ ஸ்பீடு என்ன கண்டுபிடிக்கணும் சரிங்களா. என்னவா இருந்தாலும் மேக்ஸிமம் இருந்தாலும் சரி, மினிமம் இருந்தாலும் சேஃபாக இருந்தாலும் சரி, அன்சேஃப் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், என்ன நமக்கு தேவை, என் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, கிவன் டேட்டாவில் எடுத்து எல்லாத்தையும் எழுதுங்க. ஸோ கிவன் டேட்டா
So length கொடுத்துட்டாங்க L equal to 80 mm. So அத சென்டிமீட்டர் மாத்தணும்னா 10 ஆல டிவைட் பண்ணனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லோட் W equal to 2800 நியூட்டன். சரியா நியூட்டன்ல இருக்கு. இப்போ இத kgf கிலோகிராம் ஃபோர்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணனும்னா 10 ஆல டிவைட் பண்ணனும். சரிங்களா 2800 divided by 10 equal to 280 kilogram force. Next diameter D 15 mm. D divided by 10 equal to 3 centimeter. அடுத்து radial clearance. சரிங்களா சோ அத நம்ம மாத்தணும். Radial clearance CR 0.05 mm. முதல்ல சென்டிமீட்டர்ல மாத்திரோம். 0.05 divided by 10 equal to 0.008 centimeter. ஓகேவா சோ இப்போ therefore diameter clearance C equal to 2 into CR or 2 into 0.005 equal to 0.01 centimeter. ஓகேவா சோ எப்படி யூனிட்ட மாத்தறங்கறத முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் சரியா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி யூனிட்ட வந்து கன்வர்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க சரியா அடுத்து Z 0.021 kg மீட்டர் செகண்ட் இத சென்டிமீட்டருக்கு மாத்தணும் சென்டிமீட்டருக்கு மாத்தனா 10^3 ஆல மல்டிப்ளை பண்ணா அது மாறிடும் 0.021 into 10^3 equal to 21 centimeters. 1000 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அது சென்டிமீட்டருக்கு மாறும் கிலோகிராம் மீட்டர் per second. சரிங்களா? அடுத்து heat dissipated. D equal to 80 joule per second. ஓகேவா 80 joule per second இத kgf மீட்டர் per minute மாத்தணும்னா சரிங்களா சோ 60 divided by 10 சரிங்களா இத மாத்தணும்னா 6 ஆல மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு இது மாறிடும் சரிங்களா 80 into 6 equal to 480 kgf meter per minute. So 80 joule per second 6 ஆல மல்டிப்ளை பண்ணனும்னா அது 480 kilogram force meter per minute மாறிடும் ரைட்டா to find என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஸ்பீட் சோ தலைப்பு எப்பவுமே கேபிட்டல்ல எழுதணும் எழுதி அண்டர்லைன் பண்ணனும் ஆன்சர் ஃபுல்லா ஹைலைட் பண்ணுங்க திரும்ப சொல்றேன் எக்ஸாம்ல அது யாருமே பண்ண மாட்டீங்க சோ அத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதனால சொல்லிட்டீங்க சொல்யூஷன் சோ வழக்கம் போல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம் n வேணும்னா நம்ம எங்க போறோம் அப்படினா வெலாசிட்டி தெரியணும் சரிங்களா இல்லாட்டி mu மதிப்பு நமக்கு தெரியணும் சோ அப்போ வெலாசிட்டி கண்டுபிடிச்சாலும் சரி இல்ல mu ல கொண்டு போய் சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட் bearing pressure கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா P equal to W by L into D so 280 divided by 8 into 5 7 kgf per centimeter square bearing pressure கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா சோ bearing pressure கண்டுபிடிச்சாச்சு இப்போ நமக்கு mu தான் தெரியாது ஓகேவா mu ஓட மதிப்பு தான் நமக்கு தெரியாது ரைட்டா சோ mu என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்கணும் mu equal to 33.25 divided by 10 power 10 into Zn by P into D by C into plus
K equal to 0.002. ரைட்டா? ஸோ நமக்கு எதுவுமே தெரியாது, சிம்பிளிஃபை பண்ணி வச்சா அதில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். மாற்றி நம்ம என்ன பண்ணோம்னா சால்வ் பண்ணுவோம். இப்போ எல்லா டேட்டாஸையும் போடுவோம். 33.25 divided by 10 power 10 into z ஓட மதிப்பு வந்து 21 into n divided by bearing pressure into 5 by 0.01 plus 0.002. ஸோ ஏற்கனவே போன சம் செஞ்ச மாதிரி தான். மேலே இருக்க எல்லாமே மல்டிப்ளிகேஷன், கீழே இருக்க எல்லாமே டிவிஷனு. ஸோ எத்தனை வேல்யூஸ் இருந்தாலும் என்னோட மதிப்பு இல்லாதனால அது கடைசியில் என்ன தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மற்ற எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணி டிவிஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய மதிப்பு u equal to 4.9875 into 10 power minus 6 n plus 0.002. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கணும். இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கணும். ரைட்டா? அடுத்து வெலாசிட்டியும் என்ன வரும், அப்போ அந்த ஃபார்முலா போடும். v equal to ydn divided by 100. y into 5 into n divided by 100 equal to 0.157 n. இது ஈக்குவேஷன் 2. இது ஈக்குவேஷன் 2. ரைட்டா? அடுத்து HGயும் ஒன்று தான். சரிங்களா? அசியும் நிறைய மாதம் செஞ்சோம். HGயும் ஒன்றுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். அப்போ அசியும் HG equal to HG. Therefore HG equal to 480 kgf meter per minute. kgf meter per minute. இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சா மியூ, டபிள்யூ, வி எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க.